இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது குக்கர் எடுத்து குக்கரில் அந்த பருப்பை நனைச்சி நல்லா அலசி விட்டுருங்க. நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கேஸில் வச்சுருங்க. 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது, அந்த பருப்புக்கு தேவையானது இவ்வளோ அவரைக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. அதை எடுத்து அழகாக நறுக்கி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 4 பல் பூண்டையும் உரித்து வச்சுக்கோங்க. சைட் பை சைடு ஒரு சின்ன துண்டு 2 கொட்டை புளி தண்ணியில் ஊற போட்டுருங்க. இந்த சாம்பாருக்கு புளி ஊற்றணும். அதுக்காக இந்த புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பருப்பு நல்லா வெந்துருச்சு. 4 விசில் விட்டு நல்லா அதை குழைய சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு கடையல் மத்து வச்சு அழகாக இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும். கடைஞ்சி ரெடி பண்ணி இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கடைஞ்சி வச்ச பருப்பு, தாளிப்புக்கு தேவையானது கடுகு, ஜீரகம், எண்ணெய், கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சாம்பாரை வைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரை கேஸில் ஏற்றிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், உளுந்தம் பருப்பு போட்டு எப்பயுமே அது கொஞ்சம் பொரியட்டணும், டைம் விடணுங்க. அது பொரியறதுக்குள்ளேயே அது மேலே தூக்கி வெங்காயத்தை போட்டக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. இதுவும் ஒரு டிப்பு தான். அந்த கடுகு கொஞ்சம் பொரியணும். எண்ணெய் சூடேறணும். சூடேறினதுக்கு அப்புறமா கடுகு போடணும். அந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம்தான் கறிவேப்பிலையை போடணும். கறிவேப்பிலை போட்டு அந்த கறிவேப்பிலையை நல்லா பொரிய சலசலன்னு சவுண்டு வரட்டும். அடுத்து அதுக்கு மேலே ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். அது என்னங்க கண்ணாடி பதம் அப்படின்னா, பார்க்க ஒரு ஷைனிங் லுக்கு தெரியும். கண்ணாடி பதம்னா அதை வச்சு தான் சொல்ல முடியும். அதுதான் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் பார்க்குற ஆனியனுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுதான் கண்ணாடி பதம். பார்க்க கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். அடுத்து தக்காளி போட்டுருங்க. இதில் முக்கியமான ஒன்று, இந்த ஸ்டேஜிலலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க. இதுவும் ஒரு டிப்பு தான். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இந்த மாதிரி வதக்கிற டைம் எல்லாத்துலேயுமே எல்லா நேரத்துலேயும் ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுட்டு அடுத்து தக்காளி போட்டு அதையும் வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ அடுத்து காய்கறியை சேர்த்தாச்சு. அவரைக்காயை மேலே சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து அதுவும் கொஞ்சம் வதக்கி விட்டு லைட்டாக குக் ஆகட்டும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடியை ஆட் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி ரெண்டும் ஒன்று தான். இது நான் வீட்டில் நானே செஞ்ச மிளகாய் பொடி. நீங்கள் கடையில் விற்கிறது போட்டாலும் உங்கள் விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பருப்புக்கு, இந்த காய்கறிக்கு தேவையானது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதையும் போட்டு ஒரு பரட்டி விடணுங்க. அந்த உப்பு, காரம் எல்லாமே அந்த காய்கறியில் அப்சர்வ் ஆகணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு, நம்ம உப்பு அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ நான் தேவைக்கேற்ப போட்டிருக்கேன். உப்பு, இந்த காரம் அந்த காய்கறியில் கொஞ்சம் இறங்கணும். அதுக்கு கொஞ்சம் நல்லா பரட்டி, இந்த மாதிரி 4 பரட்டி விடுறேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொன்ன டிப்பு. ஃபஸ்ட்டில் சாம்பார் வைக்கிறப்ப எனக்கே டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு அது அப்சர்வ் ஆகணும். அந்த உப்பு காரத்தோட டேஸ்ட்டு அதுக்குள்ளே இறங்கி அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும் சாம்பாருக்கு. இப்போ தான் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து இதில் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு கரண்டை விட்டு ஒரு கலர்னால் கண்டிப்பாக திக்காக தான் தெரியும். இப்போ அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம வைக்க முடியாது. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான தண்ணி இன்னும் ஒரு 200 ml 100 ml 150 ml தண்ணி 2 டம்ளர் தண்ணி இதில் விட்டு கொஞ்சம் கலக்கிட்டு இப்போ தான் கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரோட மூடியை வெயிட்டு போடாமல், பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த அளவு இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக வச்சிருக்கூடாது. சாதத்துக்கு வைக்கிற சாம்பார் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். கரண்டியில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே செமையாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த குக்கரோட மூடியை வெயிட்டு போடாமல் அப்படியே மேலே வெறுமனே மூடி வச்சு ஒரு நிமிஷம் விடுங்க. நல்லா தலபலன்னு கொதிக்கட்டும். இந்த டைமில் 3/4 காய் வெந்திருக்கும். இப்போ அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடணும். புளி தண்ணி இது பார்த்திங்களா, பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. வாசம் செம்மையாக வருது. இப்போ இந்த மாதிரி தலபல நல்லா கொதித்து வரட்டும். இன்னொரு ஒரு கொதி வரட்டும். அகைன் திருப்பி இதே மாதிரி மூடியை போட்டு அப்படியே மூடி வைங்க.
ஒரு நிமிஷம் ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா சரியாக போச்சு. கொதிச்சிடுச்சிங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் இந்த அளவு கொதிக்கும் போது என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக பபிள் வருது பார்த்தீங்களா? இதுதாங்க லாஸ்ட் டிப்பு. இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணி அதனோட மூடியை போட்டு அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். வித்தவுட் ஃபயர், இப்போ இது இல்லாமையே கேஸ் ஸ்டவ் எரியாமலேயே இது வந்து குக் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் ஒரு 1 மினிட்டுக்கு வந்து இது வந்து அந்த குக்கரில் உள்ள குக் ஆகிட்ருக்கும். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லா ஏறும் சாம்பாருக்கு. ஒரு 1 மினிட் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் அதெல்லாம் படிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான இது கன்சிஸ்டன்சி சாம்பார் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பவுலில் மாற்றி சாப்பிட்லாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல சாம்பார் வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.